பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜப்பான் தேசத்துல நாகசாகி என்கிற ஒரு பட்டணத்துல நான் இந்த இடத்துல இருந்து பேசிக்கொண்டிருப்பது ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். நாகசாகி பட்டணமே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணம். இல்ல 1945 அணுகுண்டு வீசப்பட்டு அதனால யுத்தம் உலகத்துக்கு முடிவுக்கு வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பட்டணம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு பட்டணம். 1600 இருந்து 1800 வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள், பாடுகள் இங்கே இருந்திருக்கிறது. அந்த காலத்துல வாழ்ந்த ராஜா கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொலை செய்திருக்கிறார். அதனால நிறைய கிறிஸ்தவர்கள் தேசம் முழுவதும் இருந்து இந்த பட்டணத்துல அவங்க மறைந்திருந்து ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க தீவுகள்லாம் போய் கர்த்தரை ஆராதித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஒரு 26 சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல 26 பேர் இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்க. ஜெசூட்ஸ் அமைப்பை சார்ந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல இயேசுவை பிரசங்கித்தது நிமித்தம் அவர்கள் இங்கே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல 6 கிறிஸ்தவ வெளிநாட்டு மிஷனரிகளும் 20 இந்த ஜப்பான் தேசத்தை சார்ந்த விசுவாசிகள், மொத்தம் 26 பேர் சிலுவையில் அறைந்து இந்த இடத்துல கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரத்த சிந்தி இயேசுக்காக மரித்திருக்கிறாங்க. அந்த இரத்த சாட்சிகளுடைய சிலைகள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்தியாவை சார்ந்த ஒரு நபரும் அந்த நாளில் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். மும்பை பட்டணத்திலிருந்து வந்தவர் என்று சரித்திர குறிப்பு சொல்லுகிறாரு. இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசுவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. இயேசுவை பின்பற்றுவதின் நிமித்தம் பாடு, உபத்திரவம், நிந்தை, நெருக்க அனுபவிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளேயே பரிகாசம் பண்றாங்க, வேலை செய்யற இடத்துல ஒடுக்குறாங்க, வேலையை விட்டு துரத்துவன்றாங்க, ஏன் நாட்டை விட்டு துரத்து பண்ணி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு நாடுகள்ல இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு உபத்திரவங்கள் இன்னைக்கு எங்கும் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல கூட. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்களுடைய வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்றணும்னு சொன்னார். சிலுவை என்பது பாடுகளை குறிக்கும். அப்போ இயேசுவோடு கூட பாடு அனுபவிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இயேசுவோடு நடக்கிற தெய்வ பிள்ளைகள் சிலுவை சுமக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும், பாடுபட நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். பாருங்க, 26 பேர் இரத்த சாட்சியாய் மரிச்சிருக்கிறாங்க. 1597 பிப்ரவரி 5ஆம் தேதி இதே இடத்துல அவங்க சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இயேசுவோடு கூட மகிழ்ச்சியோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் அறிந்து கொள்ளணும். இயேசுவோடு கூட பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனாலதான் என்னை நிந்தித்து பரிகாசம் எத்தனை பேர் என்னென்ன காரியம் பேசினாலும் நான் துக்கப்படுவதில் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்த ஆண்டவரை துதிப்பேன். இதெல்லாம் நமக்கு பாக்கியம், ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில இந்த நிந்தை, பாடு, உபத்திரம் இயேசுவின் நாமத்து நிமித்தம் வந்தா நீங்க சந்தோஷப்படுங்க, துக்கப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. இயேசு ஆக நம்ம நிந்தைகளை சகிப்பதற்கு மாத்திரம் அல்ல, மறிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. பவுலாதான் சொல்றாருல்ல, நான் அவருக்காக பாடுபடுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இயேசுவை பின்பற்றணும். அதுல ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அப்ப இயேசுவோடு கூட பாட அனுபவிப்பது பெரிய சந்தோஷம். ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சி உள்ளத்துல வரும். ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்தித்து இயேசுவிடத்துல போகும்போது பரலோகத்திலே கனப்படுத்தப்படுவீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவரே, இந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மறிக்க அர்ப்பணித்துக் கொண்டார்களே, உம்மோடு கூட பரலோகத்திலே மகிழ்ந்திருக்கிறார்கள். நானும் கூட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு கூட பாடுகளை சகிக்க, பாடு அனுபவிக்க, இயேசுவின் நாமத்தின் உபத்திரவங்கள், நெருக்கங்களை சகித்துக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாடுபடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.